வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்தியன் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆதார் கார்டு சரிபார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது 12th படிச்சிருக்கீங்க, அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி. ஸோ நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுவும் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அதே மாதிரி உங்களுடைய நேம் என்ன, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எழுதணும். இந்த அட்ரஸ் நீங்கள் எழுதுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதணும். தென் இது கூட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி எதில் வந்து அட்ரஸை பார்த்து நீங்கள் எழுதுறீங்களோ ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெண்டில் ஏதாவது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து எழுதிக்கங்க. உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் அண்ட் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எழுதிக்கங்க. இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா டேஷ் போட்டுக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் The Director, Indian Bank Rural Self-Employment Training Institute, number 143/73, first floor, Ramlinganar Main Road, திருவண்ணாமலை 606601 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட இவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் 29/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரி, அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 22 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அல்லது பிகாம் அல்லது பிஏ, பிஎஸ்டபிள்யூ, ஷால் பிஏ கிராஜுவேட், அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 12,000 கன்சிடரேட்டட் பே ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி பார்க்குற போது கிட்டத்தட்ட வந்து 20,000 இயரஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை அவங்க கொடுத்துருக்கூடிய பே ஸ்கேல். அடுத்தது வந்து அட்டண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்கனாவே போதும். தென் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா 22 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங் அலௌன்ஸு இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு வந்து 500 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நியரஸ்ட்டு 10,000 + 8,000 உங்களுக்கு 20,000 நியரஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு இது கூட இவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து உங்களுடைய ப்ரூஃப் ஜெராக்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.